ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று பிடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினியோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு இல்லையா? இப்போ அந்த ஃபோன் நந்தினிக்கு திரும்ப கிடச்சிருச்சு. ஸோ எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா, நந்தினிக்கு ஃபோன் கிடச்ச விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்ல வரேன், என்ன கதைங்கிறதே உங்களுக்கு புரிய வரும். நம்ம மூன்று பிடிச்ச ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா? இதில் நம்ம நந்தினி ஜூஸ் கொடுக்கறதுக்காக எல்லாருக்குமே அந்த கூட்டத்தில் ஜூஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஜூஸ் கொடுத்துட்டு நந்தினி இருக்கும்போது நம்ம மாதவியும் ஹரிதாவும் பிளான் பண்ணி நந்தினியை அந்த கூட்டத்திலே வச்சு தட்டி விட்டுருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம போன எபிசோடில் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். அப்போ தட்டி விட்டப்போ தான் அந்த ஃபோனும் நந்தினியோட இடுப்புலேருந்து மிஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த ஃபோனை யார் எடுத்திருப்பா? இப்போ சீரியலில் புதுசாக இன்ட்ரொடக்ஷன் ஆன நம்ம திருடன் சார் தான் அந்த ஃபோனை எடுத்திருப்பாங்க. அப்போ திருடன் சார் எடுத்தது நம்ம நந்தினியும் அந்த திருடன் சார் யாருன்னு கூட பார்த்தது இல்லை இல்லையா? ஸோ அதோட அந்த திருடன் சார் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம இந்த ஃபோனை கேட்குறவங்க நம்மக்கிட்ட கேட்குற காசை கொடுத்துட்டா இந்த ஃபோனை அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துடலாம், இல்லைன்னா இந்த ஃபோனை நம்மளே வச்சுக்கலாம். ஆக்சுவலாக திருடன் சார் அந்த ஃபோனை கொடுக்குறோன்னு இருக்கிறது பரமேஸ்வரோட அண்ணனுக்கு தான். ஆனால் அந்த ஃபோனை திருடன் சார் கொடுக்கவே இல்லை. நான் திருடன்னு வச்சுக்கிறேன், சாருன்னு சொல்கிறது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் திருடன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா திருடன் சார் திருடன் சொல்ல எனக்கு ஏதோ பெரிய வேர்ட் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ திருடன் அந்த ஃபோனை யார் நம்மக்கிட்ட நம்ம கேட்குற காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபோனை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருடன் யோசிக்கிறாங்க. அப்போ தான் நந்தினி ஃபோன் தேடிட்டே இருக்காங்க. ஆனால் நந்தினினால அந்த ஃபோனை எடுக்கவே முடியல. உடனே சூர்யா இந்த மாதிரி ரஞ்சித் வர ஆர்த்தி எடுக்கணும், நாத்தனார் முறையில் நீ தான் ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுக்கவும் கையோடு எழுத்துட்டு போயிடுறாங்க. ஆர்த்தி எடுத்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா நம்ம நந்தினி அங்கேருந்து ஒரு நிமிஷம் கூட நிற்கவே இல்லை. உடனே சூர்யா அப்பயே ஒரு வேலை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ரஞ்சித்தை ஆர்த்தி எடுத்துட்டாங்க. இப்போ ரஞ்சித் மகாலுக்குள்ளே வராங்க. இப்போ நம்ம சுரேகாமா மகாலுக்குள்ளே வந்தப்போ என்ன பண்ணாங்க, சூர்யா சார் ஒரு பாட்டை போட்டு நந்தினியை ஆட வச்சு ஹரிதாவோட ஹைப்பை இன்னும் கூட்டி விட்டு நந்தினியை இப்படி தட்டோட பிளேட்டோட தட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் நந்தினியோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு. கரெக்டாக இப்போ அதே வேலை தான் இங்கேயும் திரும்ப நடக்குது. நம்ம ரஞ்சித் டான்ஸ் ஆடுறதுக்காக ரஞ்சித் மாப்பிள்ளை குளத்தில் உள்ளே வராங்க. நம்ம சூர்யா சார் என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் த மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் த மியூசிக்னு பாட்டை போட்டுட்டு இப்போ சூர்யா சார் ஆடுறாங்க. ஆடினதுக்கப்புறம் சூர்யா ஆடாமலே நந்தினியை சும்மா விடலை, நந்தினியும் ஆட வச்சாங்க. இப்போ சூர்யா ஆடினதுக்கப்புறமா திரும்ப நந்தினியை சூர்யா ஆடிக்கிட்டே நந்தினியை இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போயிட்டு சூர்யா ஆடவுமே என்ன ஆச்சுன்னா, அந்த ஹரிதாவும் மாதவியும் பார்த்துட்டு இருந்தாங்களே, இந்த நந்தினி ஆடிடக்கூடாது, நம்ம அதுக்கு முந்திக்கிட்ட ஆடிடணும், ஏன்னா இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், இது சும்மா ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாதவி, சூர்யா, அதுக்கப்புறம் நம்ம ஹரிதா 3 பேர் டான்ஸை பக்காவாக ஆடுறாங்க. உடனே நந்தினிக்கு ஒரு பக்கம் கன்ஃபியூசன், இவங்க ஆடுறாங்க என்ன வேணால் பண்ணுறாங்க, நமக்கு இந்த ஃபோன் எப்படா கிடைக்கும், அதானடா மெயின் எவிடன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியோட டார்கெட்டு என்ன சொல்கிறது, நம்ம டார்கெட்டு குமுதா தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தினியோட டார்கெட்டு ஃபோன் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது உடனே சூர்யா ஆடிக்கிட்டு இருந்தபோது உடனே நந்தினியை கையை பிடிச்சி இழுத்து, வா நந்தினி நீயும் ஆடு அப்படின்னு சொல்லவும் நம்ம நந்தினி சரி வேறு வழியே இல்லை, என்ன பண்ண ஃபோனு தான் கிடைக்கல, டான்ஸ் ஆச்சு ஆடி விடுமே சொல்லிட்டு நம்ம நந்தினி ஆட திரும்ப ஹரிதா நந்தினியை வேணுட்டே காலை தட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம நந்தினி ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. உடனே ஹரிதா சரியான நக்கல் சிரிப்பு ஹரிதாவுக்கு. சூர்யாவுக்கு செம்ம பயங்கரமான கோவம். ஆனால் சூர்யா எவ்வளோ தான் கோவம் வந்திருந்தாலும் தான் அப்பா சொன்ன வார்த்தையை சூர்யா நினச்சி பார்த்தாங்க. தான் அப்பா என்ன சொன்னாங்க, அந்த கல்யாணத்தில் ஒன்றையும் நந்தினியும் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சூர்யா இதை நீ அப்பாக்காக கண்டுக்காத, சுரேகாவோட கல்யாணம் நல்லபடியாக முடியிடும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், அதனால அவமானங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கோன்னு சொல்லியிருந்தாங்களே. இந்த வார்த்தையை கேட்ட நம்ம சூர்யா அந்த இடத்துல சண்டையே போடலை. சண்டை போடாமல் நந்தினியை மட்டும் தூக்கிட்டு வா நந்தினி போகலான்னு மட்டும் அங்கேருந்து வேலைக்கு நந்தினியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் நந்தினி சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, சார் நான் தான் சொன்னேன்ல அங்கே யாருக்குமே பிடிக்காதுன்னு, நான் ஆர்த்தி எடுத்ததே அவங்களுக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது. இப்போ டான்ஸ் ஆடவே சுரேகாமா கல்யாணம் இதில் டான்ஸ் ஆடையே கண்டிப்பாக என் மேலே கோவத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் ரஞ்சித் வரும்போதும் டான்ஸ் ஆட சொல்கிறீங்க, அப்போ அவங்க பயங்கரமான கோவத்தில் தானே சார் என் மேலே இருப்பாங்க, எதுக்கு சார் தேவையில்லாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் நந்தினி நீ சொல்கிறது கரெக்டு தான், அவங்க கேவலப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சே நான் உன்னை நிறைய விஷயத்தில் மாட்டி விடுறேன், நீ அசிங்கப்பட்டு நிற்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த கல்யாணத்தில் பாரு நம்மளால எதுவுமே பேச முடியல, ஏன்னா அதுக்கான காரணம் டாடி நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்க, எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் இந்த கல்யாணத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக டாடி சொன்ன ஒரு வார்த்தைக்காக இப்போ நான் இவ்வளோ பொறுத்து போயிட்டுருக்கேன், சுரேகா கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் அந்த ஹரிதாவை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சூர்யா சார் சொல்ல உடனே நந்தினி சரி சார் கோவப்படாதீங்க, எதுவுமே கோவத்துக்கு ஒரு முடிவாகுது இல்லையா, அதனால இப்போ நடந்ததை விட்டுருங்க, அவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னா நாமளும் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை சார், அதனால தயவு செஞ்சு நீங்கள் அப்படி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லிடுறாங்க.
உடனே வந்து நந்தினி சொல்லிட்டு இப்போ அந்த ஃபோனை தேடுறதுக்காக எல்லா பக்கமும் திரும்பி போய் தர்றாங்க. அப்போ தான் வந்து அந்த திருடன் சார் இருக்காங்களே, திருடன் சார் வந்து ஒரு ஜூஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு திருடன் சார் வந்து, ஏன்னா திருடன் சார் என்ன பண்ணாங்கன்னா ஃபோனெல்லாம் வந்து பவர் பேங்க்லாம் போட்டு வச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த திருடன் சார் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, நந்தினி ஃபோனில் ரொம்ப நாளாகவே சார்ஜ் இல்லாமலே இருந்துச்சு. நம்மளும் எப்படா நந்தினி வந்து ஃபோன் எடுத்து பார்ப்பா, எப்படா நந்தினிக்கு வந்து அந்த வீடியோலாம் கண்ட தெரியும், அந்த வீடியோ அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக நம்மளாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து அந்த ஃபோனில் சார்ஜே இல்லாத இது எல்லாத்துக்குமே மெயின் காரணங்கிறது நம்மளுக்கு புரியல. ஆனால் இப்போ நேற்றுக்கான எபிசோட் நம்ம பார்க்கும்போது தான் தெரியும், திருடன் சார் வந்து அந்த ஃபோனை எடுத்து ரொம்ப நல்ல பிள்ளையாக சமத்தா வந்து அந்த ஃபோன் வந்து பவர் பேங்க் வச்சு சார்ஜ் போட்டிருப்பாங்க. அப்போ தான் நமக்கே வந்து யோசனை வரும், அட திருடன் சாராச்சும் இந்த ஃபோனை வந்து சார்ஜ் போடுறாங்களே, ஃபோன் இப்போ ஃபுல்லாகவே சார்ஜ் ஏறி இருக்கும், அப்போ நந்தினி கையில் அந்த ஃபோன் எப்படி கிடைக்க தான் போகுது, நந்தினி வந்து ஃபுல் சார்ஜ் இருக்குது, எதுக்காக விஜயக்கா வீட்டுக்கு போகணும், நம்மளே மகாலில் வச்சே பார்த்துடலான்னு அந்த வீடியோஸ் எல்லாம் நந்தினி டக்குன்னு பார்க்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ இப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தோணுதான் உங்களுக்கும் தோணுச்சுட்டா 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்படி சொல்லவும் நம்ம நந்தினிக்கிட்டே வந்து ஜூஸ் கேட்குறாங்க. ஜூஸ் கேட்டோன்னா நந்தினி என்ன பண்ணாங்க, வேறு வழி இல்லையே கெஸ்ட்டு கேட்குறாங்களே அப்படிங்கிறப்போ, என்னதான் ஃபோன் ப்ராப்ளம் இருந்தாலும் நந்தினிக்கு சும்மாவே அழகின மனசு. அப்போ நந்தினிக்கிட்டே ஜூஸ் கேட்டோன்னே நந்தினி சும்மா விடுவாங்களான்னு சொல்லிட்டு நந்தினி வந்து ஆனால் ஜூஸ் எடுத்துகிட்டு போகல. உடனே கல்யாணம் நின்னோடனே அண்ணா இங்கே கொஞ்சம் வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோட செய்கை தான் நம்மளுக்கு தெரியல, க்யூட் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அண்ணே கொஞ்சம் வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் கூப்பிட்டுட்டு அண்ணே அந்த கோட் சூட் போட்டுக்கார்ல அவர் ஜூஸ் கேட்குறானே, அவருக்கு கூட ஒரு ஜூஸ் எடுத்துருவாங்களே அப்படின்னோடனே நந்தினி வந்து அவரை விட்டுட்டு எங்கேயுமே போகல. நந்தினி வந்து ஒரு மாதிரி அவர்கிட்டே நின்று குழப்பமாகவே நின்றுட்டு இருக்காங்க. உடனே அந்த திருடன் சார் வந்து என்னம்மா ஜூஸ் கேட்டேன் என்னாச்சு அப்படின்னோடனே அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா, அந்த கல்யாணம் அண்ணன் எடுக்க போயிருக்காங்க, இங்கே வேலை பார்க்குற அண்ணா தான் சீக்கிரமாக வந்துடுவாங்கண்ணா, அப்புறம் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷனாகவே எதுவும் தேடிட்டே இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னோடனே, ஏன்னா அந்த திருடனுக்கு வந்து தெரியும், ஏன்னா பரமேஸ்வரோட அண்ணன் என்னடா இந்த மனுஷனும் இங்கிட்ட தேடிட்டு இருக்கான், இந்த பொண்ணும் இங்கிட்ட தேடிட்டு இருக்கா, இது ஆக்சுவலாக யாரோட மொபைல் தாண்டா அப்படிங்கிற மாதிரி திருடன் சாருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. உடனே திருடன் சார் என்ன அப்படி நர்வஸாக இருக்கீங்க, என்னமோ எல்லாரும் ஆட்கால் தேடிட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னே, ஆட்கால் தேடிட்டு இருக்குமா, நான் தானே தேடிட்டு இருக்கேன், என்னோட ஒரு ஃபோனை காணோனே அது பிளாக் கலரில் இருக்கும் அப்படின்னா, சரி இது என்ன மாடலுமா என்ன ஃபோன் அப்படின்னே, அண்ணே அது வந்து இந்த ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனோட மாடல் எல்லாத்தையுமே சொல்லவும், சரிம்மா நான் ஒன்று சொல்கிறேன் நீ வந்து கத்தி கூச்சல் போடாத அப்படின்னோடனே, சொல்லுங்கண்ணா என்னண்ணா, அந்த ஃபோனு என் கால் கிட்ட தான்மா வந்துச்சு, என்கிட்ட தான் இருக்குது, இந்த ஃபோனாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். உடனே ஆமாடே அதே ஃபோன் தானே, தாங்க உடனே நந்தினி வாங்க, அம்மா இந்த ஃபோன் கஷ்டப்பட்டு நான் எடுத்திருக்கேன்ல, பத்திரப்படுத்திருக்கேன்ல, எனக்கு ஒரு 4000 மட்டும் தாம்மா ஃபோனை தந்துட்டேன் அப்படின்னே, 4000 வேணுமாண்ணே, காசு வேணுமாண்ணே, சரிங்க எனக்கு அந்த ஃபோன் தானே ரொம்ப முக்கியம் இந்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பர்ஸில் இருக்க 4000 எடுத்து கொடுத்து அந்த ஃபோனே இப்போ வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.